அது ஒரு சிவாஜி படத்தினுடைய படப்பிடிப்பு. அந்த படத்தில் நாகேஷும் நடித்து கொண்டிருந்தார். நாகேஷ் பெரும்பாலும் பல படங்களுக்கு காட்சி கொடுத்ததுனால கொஞ்சம் படப்பிடிப்பு தளத்துக்கு லேட்டாக தான் வருவார். அன்றைக்கி அதே மாதிரி லேட்டாக வந்த நாகேஷ் அங்கே இருந்த நடிகரில் பார்த்து, என்ன திருடன் வந்தாச்சா என்று உற்சாகமாக கேட்டார். அவர் அப்படி சொன்னது யாருன்னா சிவாஜி. சிவாஜி செட்டுக்குள்ளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் நாகேஷ். சொல்லிவிட்டு திரும்பினா சிவாஜி இங்கே உட்காந்துருக்கார். பார்த்த உடனே நாகேஷுக்கு வெலவெலத்து போச்சு. ஆனாலும் உடனடியாக நிலைமையை சமாளிக்க தன்னுடைய அஸ்திரத்தை எடுத்து வீசினார். அண்ணே, திருடன் படம் பார்த்தேன்னே பாலாஜி எடுத்தது, பிச்சு வதட்டிங்க. நீங்கள் இனிமேல் பராசக்தி சிவாஜி இல்லைன்னே, திருடன் சிவாஜி அப்படின்னார் சிவாஜிக்கிட்ட. சிவாஜிக்கு தெரியாதா நாகேஷ் எதையோ சொல்லிட்டு இப்படி சமாளிக்கிறாருன்னு? இருந்தாலும் நாகேஷை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியா என்று சொல்லிவிட்டு வேறு பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். சிவாஜி மட்டும் அன்றைக்கி நாகேஷ்கிட்ட கொஞ்சம் மூஞ்ச காட்டியிருந்தார்னா நிச்சயமாக நாகேஷ் அப்செட் ஆகிருப்பார். அன்றைக்கு படப்பிடிப்பு தடைப்பட்டிருக்கும். அதை விரும்பாதனால தான் சிவாஜி நாகேஷ் மேலே எந்த கோபத்தையும் அன்றைக்கி காட்டல. ஆனால் நாகேஷ் இதை அதோட விடலை. அதுதான் மிக முக்கியமான விஷயம். தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஏஆர்எஸ்ட்டை சொல்லும்போது, படப்பிடிப்பு தளத்தில் இது மாதிரி துடுக்குத்தனமாக பேசி நான் பல பேரை காயப்படுத்தியிருக்கேன் என்று வருத்தப்பட்டிருக்கிறார் நாகேஷ். சிவாஜி மட்டும் நினச்சிருந்தாருன்னா அன்றைக்கே நாகேஷ்ட தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்க முடியும். ஆனாலும் பண்பாடு கருதி அவர் சைலண்ட்டாக இருந்துட்டார். நாகேஷ் அதை பற்றி நினச்சி கூட பார்க்காம இருந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் அதுக்காக வருத்தப்படுகின்ற ஒரு கலைஞராக அவர் இருக்கார். தான் ஒரு பெரிய நடிகராக இருந்த போதிலும் நாகேஷ்ட தன்னுடைய கோபத்தை காட்டாத இருந்த சிவாஜி ஒரு பக்கம் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னா, இன்னொரு பக்கம் தான் செய்த செயலுக்காக ஒரு காலகட்டத்தில் வருந்தினார் பாருங்க, அங்கே நாகேஷ் இன்னொரு பக்கம் உயர்ந்து நிற்கிறார். ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலே ஊடகங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருந்தது என்பதை பற்றியும், இன்னைக்கு அந்த மரியாதை போனதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏவிஎம் நிறுவனத்தில் அன்பே வா என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏவிஎம் நிறுவனத்திலே எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படம் அதுதான். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சிம்லாவில் நடைபெற்ற போது அப்போது ஆனந்த விடனிலே பணியாற்றி கொண்டிருந்த எழுத்தாளரான சாவி அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு அழைத்து சென்றார் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார். சிம்லா போயிட்டு வந்த சாவி இமயத்திலே எம்ஜிஆர் என்று அழகான ஒரு கட்டுரையை ஆனந்தவுடனுக்காக எழுதினார். ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக அந்த கட்டுரை பிரசுரமாகவில்லை. அந்த கட்டுரை ஆனந்தவுடனே வெளியானால் அன்பே வா திரைப்படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பை அந்த கட்டுரை உருவாக்கும் அப்படின்னு நினைச்ச மெய்யப்ப செட்டியார் எப்படியாவது ஆனந்தவுடனிலே அதை கொண்டு வந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தார். இப்போ யோசித்து பார்த்தாலே எம்ஜிஆர் ஒரு வார்த்தை எஸ்எஸ் வாசன்கிட்ட சொன்னார்னா நிச்சயமாக அது பிரசுரமாகும் என்று எல்லோரும் சொன்னார்கள். உடனே வீரப்பனை எடுத்து நீங்கள் எப்படியாவது எம்ஜிஆர்கிட்ட பேசி அந்த கட்டுரை ஆனந்தவுடனில் வர்ற மாதிரி பார்த்துங்க என்று மெய்யப்ப செட்டியார் சொன்னார். 2 நாள் அதை பற்றி யோசித்து வீரப்பன் எம்ஜிஆர்கிட்ட பேசாமல் அதற்கு பதிலாக மெய்யப்ப செட்டியாரிடமே மீண்டும் பேசினார். நீங்கள் ஒரு வார்த்தை எஸ்எஸ் வாசனை சந்தித்து பேசினீங்கன்னா நிச்சயமாக அந்த கட்டுரை ஆனந்தவுடனிலே வெளியாகிவிடும் என்றார் வீரப்பன். ஆனந்தவுடனிலே ஒரு கட்டுரையை வெளியிடுவதற்காக நாம் போய் எஸ்எஸ் வாசனை சந்தித்து பேசணுமா என்றெல்லாம் யோசிக்கவே இல்லை மெய்யப்ப செட்டியார். உடனடியாக எஸ்எஸ் வாசனை சந்தித்தார். மறுவாரமே அந்த கட்டுரை வெளியானது மட்டும் இல்லாமல் ஒரு பரபரப்பான கட்டுரையாக அந்த கட்டுரை அமைந்தது. அன்று அந்த அளவுக்கு தயாரிப்பாளராலும் திரைக்கலைஞராலும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஊடகத்தினுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்றது நினைத்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் ஊடகங்களுடைய பெருக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு பல வலைதளங்கள் இருக்கின்றன, பல யூடியூப் சேனல் இருக்கின்றன. இது ஒரு பக்கம் பத்திரிகையாளர் மதிப்பு இழப்பதற்கு காரணமாக அமைந்தது என்றால், இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் மதிப்பு இழப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது பத்திரிகையாளர் நடந்து கொள்கின்ற விதம். விழாவுக்கு போனாலும் அவர்களோடு முண்டி எடுத்துக்கொண்டு ஃபோட்டோ எடுப்பதை பல நிருபர்கள் பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக கூட பத்திரிகையாளர் தங்கள் மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஆல் ஆர் ஈக்குவல், சம் ஆர் மோர் ஈக்குவல். எந்த விதிகளும் எல்லாருக்கும் பொருந்தாது, சிலருக்கு அது மாறுபடும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். திரையுலகிலே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் கவிஞர் கண்ணதாசன் சண்டமாருதம் என்ற பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம். அந்த பத்திரிகையிலே பணியாற்றும் போது நெடுஞ்செழியன் எழுதியிருந்த ஒரு கட்டுரை கவிஞர் கண்ணதாசனுக்கு மிகவும் பிடித்திருந்த காரணத்தினால அதை சண்டமாருதம் பத்திரிகையிலே மறுபிரசுரம் செய்யலாம் என்று முடிவு எடுத்தார் கண்ணதாசன். அந்த கட்டுரையை கம்போஸ் பண்ணுவதற்காக அங்கே இருந்த கம்பாசிட்டர்கிட்ட அந்த கட்டுரை இவர் கொடுத்து விட்டு வந்தபோது அந்த சண்டமாருதம் பத்திரிகையுடைய நிர்வாகி அதை தடுத்து நிறுத்திவிட்டார். கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வேலைகளில் யாராவது குறுக்கிட்டாங்கன்னா அவருக்கு அப்படி ஒரு கோபம் வரும். அதனால் உடனடியாக ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதினார். மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டிஆர் சுந்தரத்திட்டு கொண்டு போய் நீட்டினார். மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரத்தை பற்றி இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட யார் கொண்டு வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாலும்
உடனடியாக அதை வாங்கி டேபிள் வச்சுட்டு போய் வாப்பான்வார். அதான் அவருடைய வழக்கம். ஆனால் கவிஞர் கண்ணதாசனுடைய ராஜினாமா கடிதத்தை பார்த்துவிட்டு டிஆர் சுந்தரம் அப்படி சொல்லலை. என்ன, உன்னுடைய கட்டுரையை அந்த பத்திரிகையில் போட மாட்டேன்ட்டானா, விடு, அந்த பத்திரிகையை மூடிடும், நீ என்ன பண்ணுற, திரைக்கதை இலாக்காவில் போய் சேர்ந்துக்க என்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னார் டிஆர் சுந்தரம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, கவிஞர் கண்ணதாசனை டிஆர் சுந்தரத்துக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் அந்த பழமொழியை சொன்னேன், ஆல் ஆர் ஈக்குவல், சம் ஆர் மோர் ஈக்குவல் என்று. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கு பின்னாலேயும் ஒரு பாடம் இருக்குது. ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறோம் என்பது தான் மிக முக்கியமான விஷயம். அப்படி புரிந்து கொண்டு நடந்த ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நடிகர் சிவாஜி கணேசனுடைய ரசிகமன்ற தலைவராக ஒரு காலகட்டத்தில் இருந்தவர் தான் சின்னண்ணாமலை. அதுபோக சின்னண்ணாமலைக்கு பல தகுதிகள் உண்டு. மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், அது தவிர பல திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளரும் கூட. அவர் ஒரு முறை கன்னியாகுமரி சென்றிருந்தபோது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வீட்டுக்கு சிவாஜியை அழைத்து சென்றிருந்தார். இவர் தான் சிவாஜி கணேசன் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு சிவாஜியை சின்னண்ணாமலை அறிமுகம் செய்து வைத்த போது, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் தம்பி, எந்த ஊர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவர் அப்படி கேட்டவுடனே முதல்ல ஆடி போனவர் சின்னண்ணாமலை தான். இவர் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நடிகருங்க அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைகிட்ட சின்னண்ணாமலை சொல்ல, ஓ அப்படியா, நான் அதிகமாக படங்கள்லாம் பார்க்குறதில்ல அப்படின்னு பதிலளித்திருக்கிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. வெளியே வந்தவுடனே சின்னண்ணாமலைக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. நீங்கள் தப்பாலாம் ஒன்றும் எடுத்துக்காதீங்க, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சினிமாலாம் பார்க்குறவரில்ல, அதனால தான் உங்களை பற்றி அவருக்கு தெரியல என்று சிவாஜியிடம் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை. அப்போ சிவாஜி சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது. கவிமணி போன்ற பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் என்ன தெரியல அப்படின்றது தான் உண்மை. நான் இன்னும் கடுமையாக உழைத்து அது போன்ற அறிஞருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் அப்படின்றது தான் இன்றைக்கி சம்பவம் எனக்கு உணர்த்திச்சு. நான் ஏதோ மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றுட்டேன் அப்படின்னு என் மனசுக்குள்ளே லேசாக ஒரு எண்ணம் இருந்ததில்ல, அதுக்கு கிடைத்த சவுக்கடி தான் இன்றைக்கி நடந்த சம்பவம் என்று குறிப்பிட்ட சிவாஜி, அதற்கு பின்னாலே தான் கப்பலோட்டிய தமிழன் என்ற அற்புதமான திரைக்காவியத்திலே நடித்தார். அந்த படத்தை பார்த்துட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு மிகப்பெரிய பாராட்டு பத்திரத்தை எழுதி சிவாஜிக்கு அனுப்பி வைத்தார். ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதிலேருந்து நாம் எப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிவாஜி சொல்லி கொடுத்து விட்டு போன பாடமாக இதை நான் நினைக்கிறேன். இந்த சினிமா உலகத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை இருக்க, அது மாதிரி சிரமமான வேலை எதுவுமே கிடையாது என்று சொல்லலாம். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்பது எப்படி இருக்கணும்னு இந்த படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளரும் விருப்பப்படுவாங்க தெரியுமா? வானத்தை வில்லா வளைக்கணும், மணலை கயிறாக திரிக்கணும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பார். இப்படித்தான் இருக்குது ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை என்று ப்ரொடக்ஷன் மேனேஜர்களை பற்றி ஒரு அருமையான தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நகைச்சுவை நடிகரான சோ. அவர் கலந்து கொண்ட ஒரு படப்பிடிப்பில் அன்று காலையில் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு, என்ன பண்ணுவேன்னு தெரியாதுப்பா, மதியம் 12 மணிக்குள்ளே ஒரு குரங்கு வேணும் ஷாட்டில் நடிக்கிறதுக்கு என்றாராம் அந்த இயக்குனர். இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரும் ஊர் பூரா சுற்றி ஒரு வழியாக 3 மணிக்கு ஒரு குரங்கை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கார். குரங்கை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தவொடனே படப்பிடிப்பை நடத்தாமல் அந்த டைரக்டர் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை பார்த்து என்ன சொன்னாராம் தெரியுமா? என்னையா குரங்கு பிடிச்சிட்டு வந்திருக்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லையான்னாராம். உடனே அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பரிதாபமாக, சார் அது குரங்கு சார், நல்ல அழகான குரங்குக்கு நான் எங்கே போவேன் என்று சொல்ல கடைசியாக வேறு வழி இல்லாமல் அந்த காட்சியை படமாக்கினாராம் அந்த இயக்குனர். படப்பிடிப்புகளுக்கு நடுவே எப்படிப்பட்ட விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம்.